தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை பிடிக்கிறது பாரதிய ஜனதா. சத்தீஸ்கரிலும் 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்தது. தலைநகர் டெல்லியில் 15 ஆண்டுகால ஆட்சியை பறிகொடுத்தது காங்கிரஸ். ஆம் ஆத்மி கட்சி அபாரம், ஆட்சி அமைப்பதில் இழுபறி. ஏற்காடு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சரோஜா வெற்றி. 2000க்கும் மேற்பட்டோர் நோட்டா பதிவு. விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்திலும் 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மொத்தம் 200 சட்டசபை தொகுதிகளை கொண்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு வேட்பாளர் இறந்துவிட்ட காரணத்தால் 199 தொகுதிகளுக்கு மட்டுமே டிசம்பர் 1ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடந்தது. ஞாயிறன்று நடந்த ஓட்டு எண்ணிக்கையின் போது கருத்து கணிப்பு முடிவுகளை மெய்யாக்கும் விதமாக பாரதிய ஜனதாவே முன்னிலை பெற துவங்கியது. அக்கட்சி 141 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. ஆளும் காங்கிரஸ் கட்சி வெறும் 35 இடங்களை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வியை சந்தித்துள்ளது. இதன் மூலம் முதல்வர் அசோக் கெலாட் பதவியை இழக்கிறார். மற்ற கட்சிகள் 23 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. அமோக வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது. முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா மீண்டும் முதல்வர் அரியாசனம் ஏறுகிறார். அவர் கூறுகையில், பாரதிய ஜனதா வெற்றிக்கு மோடிதான் காரணம் என்றார். அடுத்த ஆண்டின் லோக்சபா தேர்தல் முடிவுக்கான அச்சாரம் இது என்றும் வசுந்தரா ராஜே சிந்தியா கூறினார். பாலியல் புகார்களில் சிக்கி மகிபால் மதர்னா, பாபுலால் நகார் போன்ற முக்கிய அமைச்சர்கள் பதவி இழந்ததும் விலைவாசி பிரச்சினையும் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டன. மத்திய பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா அமோக வெற்றியை பெற்று தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆட்சியை பிடித்து சாதனை படைத்துள்ளது. மொத்தமுள்ள 230 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 155 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 64 இடங்களை கைப்பற்றியுள்ளது. எஞ்சிய 11 இடங்களை பிற கட்சிகள் பெற்றுள்ளன. பாரதிய ஜனதாவின் வெற்றியை தொடர்ந்து முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறார். சிவராஜ் சிங் சௌகான் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மக்கள் அளித்த நற்சான்றாக இந்த ஹேட்ரிக் வெற்றி கருதப்படுகிறது. माननीय शिवराज सिंह चौहान जी का चमत्कारिक नेतृत्व, उनकी योजनाएं, उनकी कार्यशैली और हमारा संगठन, हमारे प्रदेश के अध्यक्ष माननीय नरेंद्र सिंह तोमर जी, माननीय मेनन जी, माननीय दवे जी, इन सबका चुनावी संचालन, ये सारा कुछ ये सब जीत के लिए उत्तरदायी है और हम तमाम मध्य प्रदेश के लोगों को बहुत बहुत बधाई देना चाहते हैं. सभी विजयी जो प्रत्याशी उनको बधाई देना चाहते हैं और पूरी महिला मोर्चा की बहनों को बहुत बहुत बधाई और शुभकामनाएं देना चाहते हैं. மொத்தம் 90 சட்டசபை தொகுதிகளை கொண்ட சத்தீஸ்கர் மாநிலத்தில் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சியை தக்க வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி 49 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி 40 இடங்களில் வெற்றி பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளது. சுயேச்சை ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா வெற்றியின் மூலம் தொடர்ச்சியாக 3வது முறையாக முதல்வர் பதவியில் ராமன் சிங் அமர்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் டெல்லியில் ஆளும் காங்கிரஸ் கட்சியை பின்னுக்கு தள்ளி ஆம் ஆத்மி கட்சி 2வது இடத்தை பிடித்துள்ளது. புதுடெல்லி தொகுதியில் தோல்வியை தழுவிய ஷீலா தீட்சித் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். யாருக்கு ஆட்சி என்பதில் இழுபறி நீடிக்கிறது. தலைநகர் டெல்லி சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை துவங்கியதிலிருந்தே பாரதிய ஜனதாவின் கை ஓங்கி இருந்தது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லியில் 33 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு துவக்கப்பட்டு முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்தித்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்களில் வெற்றி வாகை சூடி சாதனை படைத்துள்ளது. ஆளும் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது. வெறும் 8 இடங்களை மட்டுமே அதனால் கைப்பற்ற முடிந்தது. ஒரு இடத்தை சுயேட்சை வென்றுள்ளது. டெல்லியில் ஆட்சி அமைக்க 36 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதா, ஆம் ஆத்மி 2 கட்சிகளுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் டெல்லியில் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. ஷீலா தீட்சித் தலைமையில் நடந்து வந்த 15 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. அதோடு மட்டுமின்றி புதுடெல்லி தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் முதல்வர் ஷீலா தீட்சித் தோல்வியை தழுவியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் படுதோல்வியை தொடர்ந்து முதல்வர் பதவியை ஷீலா தீட்சித் ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஃபேக்ஸ் மூலம் துணை நிலை கவர்னர் நஜீப் ஜங்குக்கு அவர் அனுப்பினார். That the people of Delhi have taken a decision which we respect, and we also thank all the people of Delhi for having supported the Congress government for the last 15 years.
That's all I can say just now. What has to be analyzed will be done later. What went wrong, what didn't go wrong. கிருஷ்ணா நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் ஹர்ஷ்வர்தன் வெற்றி பெற்றுள்ளார். வருமான வரித்துறையில் அதிகாரியாக பணியாற்றிய அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பணியை உதறி தள்ளிவிட்டு ஊழலுக்கு எதிரான இந்தியா எனும் தொண்டு நிறுவனம் மூலம் ஊழலுக்கு எதிராக போராடி வந்தார். லோக்பால் மசோதாவுக்காக காந்தியவாதி அண்ணா ஹசாரேயுடன் இணைந்து போராடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த ஆண்டு ஆம் ஆத்மியை துவக்கினார். முதல் தேர்தலிலேயே அமோக வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை ஆம் ஆத்மி கட்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்காடு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சரோஜா வெற்றி பெற்றுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களால் வெற்றி கிடைத்துள்ளதாக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமையன்று காலை சேலம் ஏற்காடு சாலையில் உள்ள சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது முதல் அதிமுக வேட்பாளர் சரோஜா முன்னிலை வகித்தார். முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் சரோஜா 5126 ஓட்டுகளும், திமுக வேட்பாளர் மாறன் 2782 ஓட்டுகளும் பெற்றனர். அடுத்தடுத்து நடந்த சுற்றுகளில் அதிமுக வேட்பாளர் சரோஜா திமுக வேட்பாளர் மாறனை விட 50% ஓட்டுகள் அதிகம் பெற்று முன்னிலை வகித்தார். மதியம் 1:30 மணியளவில் 11வது சுற்றில் அதிமுக வேட்பாளர் சரோஜா 71577 ஓட்டுகளும், திமுக வேட்பாளர் மாறன் 34248 ஓட்டுகளும் பெற்றிருந்தனர். தொடர்ந்து அதிமுக முன்னிலை பெற்று வந்ததை அடுத்து அதிமுக தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். இதனிடையே சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா, அதிமுக ஆட்சியின் 2.5 ஆண்டு கால சாதனை திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைந்ததே மகத்தான வெற்றிக்கு காரணம் என்றும், இடைத்தேர்தல் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். கடந்த 2.5 ஆண்டு காலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இறையறைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்காக எங்கள் அரசு செய்துள்ள பல்வேறு நலத்திட்டங்கள், நிறைவேற்றிய பல்வேறு நலத்திட்டங்கள், அவற்றின் பயன்கள் மக்களை சென்றடைந்துள்ளன என்பது தெரிய வருகிறது. அவற்றை மக்கள் தற்போது குறிப்பாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று தங்களுடைய மகிழ்ச்சியையும் வரவேற்பினையும் அங்கீகாரத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எனது உள்ளங்கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் யாருக்கும் ஓட்டு இல்லை எனும் நோட்டா பதிவை 2000க்கும் மேற்பட்டோர் மேற்கொண்டிருந்தனர். சுயேட்சைகள் பெற்ற ஓட்டுகளை விட யாருக்கும் ஓட்டளிக்க விருப்பமில்லை என்ற பொத்தானை அதிகம் பேர் அழுத்தியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மாதி புயல் தீவிரமடைந்துள்ளதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மாதி என்று பெயரிடப்பட்ட புயல் சனிக்கிழமை மாலை தீவிரமாகி ஞாயிறு காலை நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 490 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது வரும் 12 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகரும் என்ற காரணத்தினால் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு என தெரிவித்த சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். இந்த புயலானது மிக தீவிர புயலாக வரும் 12 மணி நேரத்தில் மாறுவதற்கான வாய்ப்புள்ளது. இது வடக்கு நோக்கி நகர்கின்றது. இந்த புயல் காரணமாக ஆழ்கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடலோர மீனவர்கள் கவனமாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகப்படியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சமூகத்தில் இருந்து திருநங்கைகளை ஒதுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தஞ்சாவூரில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் நடந்தது. திருநங்கைகளை மனித சமுதாயத்தின் ஒரு அங்கமாக கருதி அவர்களை அரவணைத்து வாழ வேண்டும் என்பதை பொதுமக்களுக்கு வலியுறுத்தும் விதமாக தஞ்சாவூரில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடந்தது. இதில் ஏராளமான திருநங்கைகளும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். பின்னர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏற்பாடு செய்திருந்த விருந்து நிகழ்ச்சியில் திருநங்கைகள் ஆடி பாடி மகிழ்ந்தனர். சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா எங்களை ஒதுக்குறாங்க நிறைய பேர். ஆனா வெளிநாட்டுல இருந்து இவங்க எங்களை ஒரு நல்ல சகோதரம் மணிக்கு எங்களுக்காண்டி இவங்க
விழிப்புணர்வு பண்றது எங்க திருநங்கை அமைப்புக்கு கொஞ்சம் பெருமை உள்ள விஷயம். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் திருநங்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் விதமாக பதாகைகளும் இடம்பெற்றிருந்தன. திருவனந்தபுரத்தில் நடந்து வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் 60 நாடுகளைச் சேர்ந்த 200 திரைப்படங்கள் பங்கேற்கின்றன. கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் 18வது சர்வதேச திரைப்பட விழா வெள்ளியன்று மாலை கோலாகலமாக துவங்கியது. இத்திரைப்பட விழாவை கேரள முதல்வர் உம்மன் சாண்டி குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திரைப்படங்கள் திரையிடப்படும் இவ்விழாவில் போட்டிகள் பிரிவில் 14 படங்கள் இடம்பெறுகின்றன. இதில் இந்திய மொழிகளில் தமிழில் தயாரான சூது கவ்வும் திரைப்படம் திரையிடப்படுகிறது. இந்த போட்டியில் முதல் பரிசு பெறும் திரைப்படத்திற்கு 15 லட்சம் ரூபாய் பரிசும் தங்க காசும் விருதுகளாக வழங்கப்படும். முன்னதாக நடந்த துவக்க விழாவில் ஸ்பானிஷ் இயக்குநர் கார்லோஸ் சோராவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பேசிய கேரள முதல்வர் உம்மன் சாண்டி திரைப்படத்தை கலையாகவும் தொழிலாகவும் கேரள அரசு மேம்படுத்தி வருவதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு 2013ஆம் ஆண்டு 140 திரைப்படங்கள் கேரளாவில் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இவ்விழாவில் இயக்குநர் பிரியதர்ஷன், நடிகைகள் ஷபனா அஸ்மி, மஞ்சு வாரியார் ஆகியோர் பங்கேற்றனர். முன்னதாக இவ்விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. டிசம்பர் மாத இறுதியில் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான விழாக்கால பொருட்களின் வரத்து அதிகரித்துள்ளதால் விற்பனையும் களை கட்டியுள்ளது. உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடினாலும் கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடும் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு மாத காலம் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்த தினமாக அனுசரிக்கப்படுவதால் இந்த மாதம் முழுவதுமே அதற்கான முன்னேற்பாடுகள் துரிதமாக நடப்பதுண்டு. டிசம்பர் மாதம் துவங்கியதுமே அதற்கான பண்டிகை கால பொருட்களின் வரத்து அதிகரித்துள்ளது. மாத துவக்கத்திலேயே இயேசு கிறிஸ்து வருகையை அறிவிக்கும் விதமாக வீடுகளின் முகப்பில் நட்சத்திரங்களை கட்டிவிடுவதும், வீட்டிற்குள் அலங்கார குடில்கள், இயேசு பிறப்பை சித்தரிக்கும் அலங்கார காட்சி மற்றும் கிறிஸ்துமஸ் மரம் என்று கிறிஸ்தவர்களின் வீடுகளில் விழாக்காலம் போல் காட்சியளிக்கும். அதற்கான அலங்கார குடில்கள், கிறிஸ்துமஸ் செயற்கை மரம், வண்ண வண்ண பந்துகள், நட்சத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விற்பனையும் களை கட்டியுள்ளது. இந்த ஆண்டு வழக்கத்தை விட எலக்ட்ரானிக் உதவியோடு ஜொலிக்கும் வகையிலான அலங்கார பொருட்கள் வந்து குவிந்துள்ளன. இந்த வருஷம் நிறைய புது அரைவல்ஸ் வந்திருக்கு. ட்ரீஸ், டெக்கரேஷன்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார்ஸ் எல்லாம் அண்ட் லாட் நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க கடைக்கு. ஐ மீன் இப்போலேருந்தே they started setting up the trees and decorations, and this year we have got a lot of new collections, so if you come you can have a pleasant Christmas for this year. கிறிஸ்துமஸ் என்றாலே வீட்டில் மரம் வைப்பதுண்டு. அதற்காக பச்சை, சிவப்பு, தங்க நிறத்திலான மற்றும் பனி படர்ந்தது போலான மரங்களும் விற்பனைக்கு வந்துள்ளன. மேலும் இந்நாளில் குழந்தைகளுக்கு மட்டுமின்றி பெரியவர்களுக்கும் பரிசு பொருட்களை வழங்கி மகிழ்வதுண்டு. அதற்கான விதவிதமான பரிசு பொருட்கள் வந்துள்ளன. கிறிஸ்துமஸ் தாத்தாக்களின் உருவங்களும் விதவிதமான வண்ண வண்ண வடிவில் வைக்கப்பட்டுள்ளன. டிசம்பர் மாத துவக்கத்திலேயே கிறிஸ்துமஸ் விழா களை கட்டியுள்ளது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,656 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,832 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 46 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,245 ரூபாயாக இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சரணாலய பகுதிக்கு இந்த ஆண்டு அதிக அளவு வெளிநாட்டு பறவைகள் வந்துள்ளதால் வனத்துறையினர் பாதுகாப்பை அதிகரித்துள்ளனர். ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வருவது வழக்கம். இந்த பறவைகளை பாதுகாக்க வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். தற்போது கன்னியாகுமரியில் தேரூர், புத்தளம், மணக்குடி, காயல் போன்ற பகுதிகளுக்கு வெளிநாட்டு பறவைகள் வந்துள்ளன. பல்வேறு வகை பறவைகள் வந்திருந்தாலும் இந்த ஆண்டு முதன்முறையாக சைபீரிய நாட்டின் பனிகூஸ் என்ற பறவை வந்துள்ளதாக பறவை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அண்மையில் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள தேரூர் குளத்திற்கு அதிக பறவைகள் வந்துள்ளதால் வனத்துறையில் பறவைகளுக்கான பாதுகாப்பை அதிகரித்துள்ளனர். பறவைகளை வேட்டையாடாமல் இருக்கவும், ஒலிகளால் பறவைகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.